நேற்று சண்டே எங்கள் வீட்டில் நோ நான்வெஜ் டேப்பா வெஜ்ஜு தான். காலையிலே வந்து குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து கிளம்பி போயிட்டோம். என்னன்னே தெரியல, ஒரு 2 வாரமாக வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷனாகவே இருக்குது. அடிக்கடி வீட்டிலலாம் சண்டைலாம் வந்து அதிகமாக வருது. சரி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு காலையிலேயே நேரத்தோடு எழுந்திரிச்சு தக்காளி சாதம்லாம் கிளறிட்டு தான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். பட் கோயிலில் அந்தளவுக்கு வந்து கூட்டம் இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு. கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கவே வீட்டுக்கு வரும்போது மணி 1:30 ஆயிடுச்சு. நாங்கள் எடுத்துகிட்டு போனதை வீட்டிலேயே கொண்டு வந்து வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி வீட்டில் வந்து பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் பால் வேறு வீட்டில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சா, சரி அதில் வந்துட்டு ஏன் வேஸ்ட் பண்ணுவானேன்னு அதுலேயும் கொஞ்சம் போல் பன்னீர் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம், அது கூட கொஞ்சோண்டு மிளகு, காஷ்மீரி மிளகாய், 2 போல் பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, முந்திரி, 2 தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு கடாயில் வந்து கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க வேண்டியது, கொஞ்சோண்டி மஞ்சள் தூள் இல்லை மல்லித்தூள், அது கூட வந்து சர்க்கரை, உப்பு, கசூரி மேத்தி போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. நான் வந்து இந்த பன்னீர் வடிகட்டின தண்ணி எடுத்து வச்சுருந்தேன், கிரேவியில் ஆட் பண்ண மறந்துட்டேன், கடைசியாக தான் ஆட் பண்ணி கொதிக்க விட்டேன். அதை ஆட் பண்ணும்போது டேஸ்ட் எப்படி இருக்குமோ என்னமோன்னு ஒரு யோசனையாக தான் ஆட் பண்ணேன். பட் டேஸ்ட் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாலாம் தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறமா 5 நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் சப்பாத்தியோட வச்சு சூப்பராக சாப்பிட்டோம். உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.